अस्सलामुअलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வெல்கம் டு மை நியூ vlog. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். 15 நிமிஷம் தான் ஆகும். செய்யாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னா, நெய், ப்ரெட்டு, ஏலக்காய், சீனி, ட்ரை ஃப்ரூட்ஸு எடுத்துருக்கோம். நம்ம தாராளமாக நெய் சேர்த்துக்கிறணும். நெய் சேர்த்துட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுற முறையில் இன்றைக்கி பண்ண போகிறோம். நீங்கள் பொரித்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம நல்லா ப்ரௌனாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட்டை பாருங்கள், நல்லா தாராளமாக நெய் ஊற்றிட்டு இப்படி நான் க்ரஷ் பண்ணி போடுற மாதிரி நீங்களும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏன்னா இது மில்க் ப்ரெட்டுனால நம்ம வறுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த ப்ரெட்டை நம்ம நல்லா வறுத்த உடனேயே அதில் நம்ம பால் சேர்த்துக்கிறணும். பால் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண உடனே நல்லா ரெண்டுமே கலந்த உடனே அது கொலப்பாக வரும். அந்த சமயம் நம்ம சீனியும் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் நம்ம நெய் ஊற்றி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன்னா, கிஷ்மிஷும் முந்திரியும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் அந்த இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கணும். சட்டியில் சுத்தமாக ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பதம் தான் நமக்கு ஹல்வா ரெடியான பதம். பாருங்கள், நம்ம ஊற்றி விட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். நெய் தான் கொஞ்சம் நமக்கு தாராளமாக தேவைப்படும். ஆனால் செஞ்சால் அருமையாக இருக்கும். வீட்டில் செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். செய்யாதவங்க இனிமேல் செஞ்சு பாருங்கள். குயிக்காக ஈஸியாக வீட்டிலே செஞ்சலாம். அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு